இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10. எல்லோராலும் அதிகம் விரும்பி அணியப்படும் தங்கம் மிகவும் விலையேற பெற்றது. தங்கச் சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் தங்கமானது தூய்மையாக இருக்காது. ஆனால் சுத்திகரிக்கப்பட்ட பின் அது தூய்மையாக மாறும். தங்கம் சுத்திகரிக்கப்படும் ஆலையில் அது சுத்திகரிக்கப்படும் முறையை நாம் கூர்ந்து கவனிப்போம் என்றால் அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். மாசு கலந்த நிலையில் இருக்கும் தங்கம் 1100 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் உருக்கப்பட்டு 99% தூய்மையான தங்கமாக மாற்றப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையில் அந்த பொன் உருகி வரும்போது அதை கவனித்துக் கொண்டிருக்கும் தொழிலாளி மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல் வெப்பம் அதிகமாகி விட்டாலும் அது திரவமாகி பயன்படாது போய்விடும். அப்படியெனில் பொன்னின் சரியான பக்குவம் எது என்று எப்படி அறிந்து கொள்வது? அந்த பொன்னை சுத்திகரிக்கும் போது அந்த வேலை செய்யும் தொழிலாளியின் முகம் அதில் தெரிய ஆரம்பிக்கும். அந்த தங்கத்தில் தன் முகம் தெரிந்த உடனேயே அவர் அந்த சுத்திகரிப்பு வேலையை நிறுத்தி விடுவார். ஏனெனில் அந்த தங்கம் இப்போது அழகிய ஆபரணங்கள் செய்ய ஏற்றதாகி விடுகிறது. ஓம் என கருமையானவர்களே, விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட சுத்திகரிப்பை செய்கிறார். தங்கத்தில் காணப்படும் அழுக்கை போல நம் வாழ்வில் இருக்கும் கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை போன்ற ஜென்ம சுபாவங்களாகிய அழுக்கை நீக்கும்படியாக நம்மை பலவித சோதனைகளுக்கும் உட்படுத்துகிறார். சோதனைகள் பல விதங்களில் நம்மை தாக்கலாம். கடன் பிரச்சனைகள், வியாதிகள், திருமண தடைகள், கற்பத்தின் கனி இல்லாதிருத்தல், வீடு கட்டப்பட முடியாத சூழ்நிலை, வேலை இல்லாத சூழ்நிலை என பலவித பாடுகள் நம்மை தேவனிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கும்படி செய்யலாம். புயல் போன்ற பிரச்சனைகள் நம்மை தாக்கினாலும் நங்கூரமாம் தேவன் நம்மோடு இருந்தால் சேதம் ஏற்படாது. ஏனெனில் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை நமக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கிறதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆம், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகுந்த அதிகமான கன மகிமையை உண்டாக்கும். ஆம் பிரியமானவர்களே, சோதனை வந்தவுடன் என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி என்னால் வாழ முடியாது, அவ்வளவுதான் என்ற அவ்விசுவாசமான நிலையினை அப்புறப்படுத்திவிட்டு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும் வல்லமையுடைய தேவன் உங்களோடு இருக்கிறார் என விசுவாசியுங்கள். யார் யாரெல்லாம் தேவன் தம்மை புடமிடும்படி ஒப்பு கொடுத்து அவருடைய பலத்த கரத்திற்குள் பொறுமையாய் அடங்கியிருக்க கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை நிச்சயமாகவே செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார். சுத்திகரிக்கப்பட்ட தங்கம் அழகிய ஆபரணமாக வடிவமைக்கப்பட, கம்பியாக நீட்டவும், வளைக்கவும், துண்டிக்கப்படவும், முறுக்கவும் தன்னை ஒப்பு கொடுக்கிறதோ அப்படியே நாமும் நம்மை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தேவனின் சாயல் நம்மிலும் பிரதிபலிக்கும். சோதனையை தாங்க முடியாமல் சோதனையின் உச்ச கட்டத்திற்கு கடந்து செல்லும் போது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பொன்னாக ஜொலிக்கும் நேரம் மிகவும் சமீபித்து விட்டது என விசுவாசியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்தவள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா பொன்னை போல புடமுடுகிற ஒரு பாதையில கடந்து செல்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆனாலும் நான் போகும் வழியை என் தேவன் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. சோதனையின் உச்சகட்டத்திலே பிள்ளைகளை நீர் பொன்னாக விளங்க பண்ணுவீர் என்று விசுவாசத்தை அவர்களுக்கு கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.